நீங்கள் சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னால் இது வந்து நுரையீரல் லங்ஸு. ஸோ இன்றைக்கி கிரேவி மாதிரி வைக்க போகிறேன். அதுவும் உருளைக்கிழங்குலாம் போட்டு சூப்பராக உருளைக்கிழங்கு அப்புறம் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணி சூப்பராக சாப்பிடலான்பா. நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 1.5 கிலோ இருக்கும். இதில் நான் 1/2 கிலோ தான் பண்ண போகிறேன், இவ்வளோ பண்ண முடியாது. ஓகே நண்பா, ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நான் இது குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். குக்கரில் வேக வச்சுட்டு தண்ணியை போட்டுருவேன். பாருங்கள், எதுக்குன்னா கொஞ்சம் இந்த வாடெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். வேக வச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணி வேணுமா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் கிரேவிக்கு. தண்ணி ஏற்றிடுறேன். வேக வச்சிடணும். இது நல்ல தண்ணி தான், ஃபில்ட்ரு தண்ணி. நல்லா வேக வச்சிடலாம். ஸோ அப்படியே ஸோ வேக வச்சுட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் இந்த வாடை இருக்காது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறதுல ஸோ உப்பும் போட்டிருக்கேன். ஓகே நம்ம பாருங்கள், போட்டாச்சு. ஏற்றிடுவாங்க, முடிய விட்டுறாங்க. அப்போ ஸோ வச்சாச்சு. அது கொஞ்சம் நல்லா வேகும். நண்பா, இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னால் இன்றைக்கி வந்து நுரையீரல். ஸோ நுரையீரல் கிரேவி வைக்க போகிறேன், லங்ஸு. ஓகே நண்பா, ஸோ அதோட வந்து உருளைக்கிழங்கு, ஸோ முருங்கைக்காய் அதெல்லாம் போட்டு சூப்பராக சாப்பிடலாம் நண்பா. ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்த்து நீங்களும் எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? அதே மாதிரி நான் 500 ரீச் ஆகிடும், இன்னொரு 500 ரீச் ஆகணும். ஸோ வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடும், லைக் ஒன்று போட்டுருங்கன்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறையா பேர் சாப்பாடெலாம் கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. பாலஸ்தீனத்துலேருந்து எல்லா மக்களும் எவ்வளோ பேர் மக்கள் இந்தியாவிலே நிறைய பேர் பாருங்கள், நிறைய சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் பாதிக்கப்பது. ஸோ அன்றாட வாழ்க்கையில் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் சாப்பாடு வந்து கரெக்டாக பண்ணுங்கள். இல்லாட்டி அது மிச்சமாச்சுன்னா, இல்லாட்டி இந்த மாதிரி தொண்டு நிறுவனம் அந்த மாதிரி, இல்லாட்டி இந்த மாதிரி அனாதை இல்லம் அந்த மாதிரிலாம் இருக்குது இந்தியாவில் நிறையா, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும். ஸோ அவங்களுக்குன்னு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண நண்பா. ஸோ என்னோட இது வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது நீங்கள் எடுத்துக்கிறது நீ உங்களோட குறிக்கோள். ஓகே நண்பா, ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு போடுறேன். ஸோ இது ஒரு 5 போடுறேன். முருங்கைக்காய், ஸோ வெங்காயம், தக்காளியெல்லாம் இருக்கு நண்பா. ஸோ நான் கட் பண்ணி நண்பா இது குக்கரில் வேக வச்சாச்சு. சூப்பராக வந்துருச்சு நல்லா, இது தெரியும். ஸோ உடச்சி பார்த்துடலாம். இப்போ கிரேவியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அழகாக வளர்ந்துருச்சு. ஒரு 15-20 விசில் விட்டேன், அப்போ தான் நல்லா வேகும். அந்த தண்ணி நான் ஸ்டாக் மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன் கிரேவிக்கு. ஸோ வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். ஸோ ரொம்ப சத்தி காஞ்சிடுச்சு. ஸோ வெங்காயம் போட்டுக்கிறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி ஸ்லைஸு. நான் போடல, ஆயிலும் அது மிக்ஸ் பண்ணப்போ. ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக போட்டு வதக்கிக்கலாம். இன்னும் 2 பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ கிரேவி கொஞ்சம் எனக்கு வேணும். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ இதோட சேர்த்து உப்பும் போட்டுக்கிறேன். தேவையான உப்பு போட்டுங்க. கல் உப்பு தான் போட்டுருக்கேன். ஆயில் ஊற்றவே இல்லை. ஸோ ஆயில் ஊற்றாமல் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 நிமிஷம் இந்த தண்ணி கொஞ்சம் வடிக்கிட்டோம். ஸோ
மஸ்டர்ட் ஆயில் தான் போடுறேன். இது ஒரு 5 ml போட்டுங்க. அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுவேன். சன்ஃப்ளவர் ஒரு டோட்டல் ஒரு 15 ml போட்டுருங்க. ஸோ இது சன்ஃப்ளவர் ஒரு 10 ml போட்டுக்கிறேன். ஸோ இதோட கிராம்பு ஒவ்வொரு கிராமும், ஜீரோ 2 கிராம், பெப்பர் 1 கிராம், இந்த 3 ஐட்டம் போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அப்படியே இதோட சேர்த்து உருளைக்கிழங்கு முருங்காவும் போட்டுருவோம். கொஞ்சம் வெந்துடும் சீக்கிரம். ஸோ இதோட இப்போ முருங்காவுக்கு போட்டுக்கிறோம். கொஞ்சம் மாநிலமாக வச்சு பாருங்கள் வெங்காயம். ஸோ இதோட சேர்த்து போட்டிங்கன்னா வெங்காயம் அப்படியே வந்துடும், இதே வந்துடும். அப்படியே உருளைக்கிழங்கு இப்போ போட்டுருவேன். ஸோ முருங்காய் போட்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா பெருசாக ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 3 போட்டுருங்க. இதோ சேர்ந்து வந்துடும். அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் பிடிக்கட்டும் உருளைக்கிழங்கு. ஸோ அது மாதிரி பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா 6 பச்சை மிளகா போட்டுருங்க. சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறாங்க. அது ஒரு 3 கிராம் போட்டுங்க, ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை. நல்லா பிடிக்கணும். இந்த எண்ணெய் திரண்டு வரணும். வந்ததுக்கப்புறம் ஸோ அந்த இது போட்டுடலாம் லம்சம் அப்படியே. ஸோ தக்காளி போட்டிருக்கு. தோல் எடுத்துருக்கேன், லைட்டாக தோல் எடுத்துருக்கேன். நீங்கள் தோல் எடுத்து போடுங்க. தோல் எடுத்து இப்போது நுரையீரல் எடுத்து போட்டுருவாங்க அப்படியே. ஸோ நுரையீரல் ரெடியாக இருக்குது. ஸோ அதை அப்படியே போட்டுடலாம். மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெயில் நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எண்ணெயில் அப்படியே பிடிக்கிட்டோம். அப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணலாம். எண்ணெய் திறந்து வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். பச்சை மிளகா தக்காளி எல்லாமே போட்டிருக்கு. ஸோ நுரையீரல் வெந்திருக்கு நல்லா. இதோட இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். எண்ணெயில் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு. மூடி போட வேண்டாம். மூடி இல்லாமல் அப்படியே பண்ணுங்கள். மூடி போட்டிங்கன்னா தண்ணி ஊற்றும். ஸோ சீக்கிரம் வேக இருக்கும். ஸோ மூடி லைட்டாக போட்டுக்கிறேன்னா நான் தூசி போடாது உள்ள நல்லா போட்டுருக்கேன். ஸோ லெமன் பிடிச்சி விட்டுக்கிறோம். அப்படியே லெமனும் அதோட இதுக்கு தோல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். தோல் போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோலும் போட்டுக்கலாம். பாருங்கள் நான் போய் பிடிச்சி விட்டேன். லெமன் இது போட்டுலாம். நல்லா இதாக வச்சுக்கோங்க. ஸோ இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ ஸோ மல்லித்தூள் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 3 கிராம் போதும். நான் கறி மசாலா போடுறேன். அதனால்
அதிகம் தேவையில்லை. மஞ்சள்தூள் ஒரு 2 கிராம் போட்டுங்க. ஸோ சில்லி பவுடர் கொஞ்சம் காரம் வேணும், ஒரு 5 கிராம் போட்டுக்கிறேன். ஸோ கறிப்பவுடர் ஒரு 5 கிராம் போட்டுங்க. அவ்வளோதான். மசாலாலாம் போட்டாச்சு. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. அருமையாக இருக்குது. நல்லா பிடிக்கிட்டு மசாலா ஒரு 5 நிமிஷம், அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த ஸ்டாக் ஊற்றிடலாம். ஸோ அந்த இது வேக வச்சோம்னா அதோடய ஸ்டாக் தான் ஊற்றிருக்கேன். தண்ணி, அந்த தண்ணி கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ மசாலா கொஞ்சம் அந்த எண்ணெய் தட்டில் வந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி கொஞ்சம் கிரேவி டைப்பில் கொண்டு வந்துடும். ஸோ எண்ணெய் திறந்து வந்துச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டோம்னா லைட்டாக எண்ணெய் நல்லா திறந்து வந்திருக்கு. நம்ம இந்த தண்ணி ஊற்றிக்கிறோம். வேகும், இப்போ கிரேவி மாதிரி அப்படியே வந்துடும். தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இந்த கிரேவி அப்படியே வெந்துச்சுன்னா கரெக்டாக வந்துடும் லெவலில். ஒரு 15 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் கிரேவி. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதான் நல்லா குக்காயிடும் ரெடி. ஸோ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. அப்புறம் வாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், அருமையாக இருக்குது. ஸோ செமையாக இருக்குது. இதுதான் பாருங்கள், அருமையாக இருக்குது. ஸோ போட்டாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வந்திருக்கு. உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். ரைஸும் வச்சுருக்குறேன், ரைஸும் சாப்பிடுவோம். வச்சிடலாம். வாங்க எல்லாம் சாப்பிட்ருக்கு. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. இதுவும் இன்னும் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா ட்ரை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. கிரேவி இது. ஸோ அருமையாக இருக்குது. ஸோ உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக வந்துடுச்சு. சூடாக இருக்கானா? சூப்பராக இருக்கும்பா, வேறு லெவலாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், நான் வந்து ஒரே இருள் உருளைக்கிழங்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள். சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன். முருங்கைக்காய் அருமையாக வந்துச்சு. நம்ம சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. நான் சொல்ல நல்லா அந்த மசாலாவில் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே நம்ம இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதேமாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்கன்பா. பாருங்கள், பாலஸ்தீனத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க சாப்பாடு இல்லாமல். பாலஸ்தீன, யெமனில். ஓகே நண்பா. ஸோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு விஷயமா. ஓகே நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜெசாக்குல்லாக்கர்.